ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி 187 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,010 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 81,698 பாயிண்ட்ஸு, 611 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 51,148 பாயிண்ட்ஸாக இருக்குது, 214 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 483 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 1870 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. மோரோராட் இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸும் டிஎஸும் மார்க்கெட்டில் நெட் பையஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 4.5% ரேலியாக இருந்துச்சு. 1731 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ஷேர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ரீசெண்டாக 5 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிச்சிருந்தாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அதோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இருந்த பிரதீக் அகர்வால் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் செப்டம்பர் 6 வந்து இந்த கம்பெனியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக தான் இருப்பார். செப்டம்பர் 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவ் வேலி அப்படிங்கிற ஒருத்தர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு வராங்க. மோரோராட்டு ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. பட் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. அதுவும் வேல்யூஷன் படி வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில் ஆப்பர்ச்சுனிட்டி நியூ என்ட்ரிக்கு இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஓஎன்ஜிசி செயில். இந்த இதில் எது ப்ரோ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் எப்போ கேட்டிங்கன்னா டாடா ஸ்டீலும் செயிலும் இப்போ இருக்க கண்டிஷனில் உள்ள என்ட்ரியே கொடுக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% ஏற்றிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கேஜி பேசனில் வந்து அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. அது நான் சண்டே வீடியோவில் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் அடுத்து இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓஎன்ஜிசி மேலே போயிருக்கு. ஆனால் ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மொமெண்டத்தில் தான் அந்த 300 ரூபாயை தாண்டி இருக்குது. ஸோ லாஸ்ட் 6 மந்தில் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த 3 ஸ்டாக்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டால். ஆனால் ஓஎன்ஜிசி வேல்யூவேஷன் படி வச்சு பார்க்கும்போது ஒரு கன்சிடர் லெவலில் தான் இருக்குது. ஆனால் நியூ என்ட்ரி இப்போதைக்கு ஓஎன்ஜிசியில் நான் வந்து கொடுக்குற ஐடியாவில் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 300 கீழே வந்துச்சுன்னா ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த 3 ஸ்டாக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்இசியில் டிவிடெண்ட் வந்து 5 ரூபா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது அவங்க 2வது அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் எனக்கும் அதே தான் வந்துருந்துச்சு. அந்த 3.50 காசு அனௌன்ஸ் பண்ணாங்களா, அதுதான் எனக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி போடுறாங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஆர்இசி வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அந்த டிவிடெண்ட் வரல. இது வந்து ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 505 ரூபாவில் இருந்துச்சு. நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டே வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து மார்னிங் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அவங்க 45 இயர்ஸ் இருக்கிறவங்கள பேஸ் பண்ணி சில பிராண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாத் ஆட்டா, நெக்ஸ்ட் சன்ஃபீஸ் பிஸ்கட், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 45 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜில் பேஸ் பண்ணி சில பிராண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் பெரிய அளவில் மூமெண்டம் இல்லை. 505 ரூபாவில் தான் இருக்குது. 505 ரூபாவில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஐடிசி. மார்னிங்கில் நான் வீடியோ போடும்போது அதே லெவலில் தான் இருந்துச்சு. க்ளோசிங்கும் அதே லெவலில் தான் இருந்திருக்கு. ஐடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஆர் சாஸ்கி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 545 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஐடிசிக்கு. மோரோராட் இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஷேர். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் 2.5% மேலே ரேலியாக இருக்குது. 7097 ரூபா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 6930 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மோரோராட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு முக்கிய ரீசன் நான் கண்டினியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரெண்டும் பெல்லும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கு பதிலாக டிவிஸ் லெபார்டரிஸும் எல்டிஎம் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. ஸோ இது வந்து ஷெட்யூல்ட் ஆகிறது செப்டம்பர் 27, எஃபெக்டிவ் வருவது செப்டம்பர் 30. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொருக்கா சொல்கிறேன். இவங்களுக்கு நோமா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு இந்த நிஃப்டி 50க்குள்ளே வரதுனால ஒரு $470 மில்லியன் வரைக்கும் இன்ஃப்ளோ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெளியே போகிற 2 கம்பெனியுமே நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் போய் இடம் பெறாங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரெண்ட் வந்து அவங்கள லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்ல பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. ட்ரெண்ட் இருக்குது. இது வந்து மோரோராட் ட்ரெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாவில் வந்து அப்டேட்டு. வேதாந்தாவுக்கு வந்து ஒரு 30,000 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீலிவரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டியும். அடுத்து வந்து க்ரோத் எதிர்பார்த்து அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க எதிர்பார்க்குறது QIP மூலமாட்ட ஒரு 8500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்ட ஒரு 3200 கோடியும், செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் மூலமாட்ட ஒரு 5100 கோடியும், எக்ஸிஸ்டிங் கேஷ் ரிசர்வ் மூலமாட்ட ஒரு 13,000 கோடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இது மூலமாட்டு ஒரு 30,000 கோடி கேஷ் இவங்களுக்கு கைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீலிவரேஜ் பண்ணுறதுக்கு வேண்டியும் கம்பெனி வந்து வளர்ச்சி பாதையிலையும் கொண்டு போகிறதுக்கு வேண்டி தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வேதாந்தா வந்து டிமர்ஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பிஸ்னஸை.
டீமர்ஜ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து வேதாந்தா பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கேபிஐ கிரீன் எனர்ஜி கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்கிறது தான் ட்ராப்ஸ் எனர்ஜியா பிரைவேட் லிமிடெட். இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சோலார் பவர் ப்ராஜெக்ட் கம்பெனிடம் தான் ஒரு 13.30 மெகாவாட் உள்ள கேப்டிவ் பவர் ப்ரொடியூசர் கம்பெனி தான். அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரேமண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ரேமண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் தனியாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட போர்டு வந்து 10 மெம்பர்ஸ் உள்ள போர்ட் சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லிஸ்டிங்கை பேஸ் பண்ணி அவங்களோட போர்டில் வந்து 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ரேமண்ட் லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. எஸ் பேங்க் வந்து சுமித் பாலியை வந்து கண்ட்ரி ஹெட் ரீட்டைல் அசட் டெப்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ் பேங்க் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேலிக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் இதில் இருக்குன்னா growth, ப்ராஃபிட்டபிலிட்டி, ரீட்டைல் அசட்டு, ரூரல் அசட்டு, இந்த செக்மெண்ட்டில் டெப்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் சமிட் பேலி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பேலிக்கு வந்து 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ரீட்டைல் லெண்டிங்லையும் கலெக்ஷன்லையும் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சேரதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆக்சிஸ் பேங்க், இந்தியா இன்ஃபோலைன் குரூப்பு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இங்கெல்லாம் லீடர்ஷிப் ரோலில் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 10 year இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாக தான் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கூப்பன் அவங்க சொல்லியிருக்குது 7.30% வந்து கூப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐசிசி பேங்க்ல வந்து அப்டேட். ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா பிட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்குன்னா $28 million ஒர்த்துள்ள ஸ்ட்ரெஸ்டு எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா ஜான் எனர்ஜி கம்பெனியில் இருக்குது. ஸோ அதை வந்து விற்கிறதுக்கு வேண்டி தான் அவங்க பிட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இதை அக்யூர் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறவங்க, அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸ்போஷரை வந்து அக்யூர் பண்ண ஐடியாவில் இருக்கிறவங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆகஸ்ட் 28 வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஐசிசி பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த சிஎன்ஜி பைக் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல வரவேற்பில் இருக்கு. ஏன்னா ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது இந்த சிஎன்ஜி ஃபியூல் வந்து கொஞ்சம் ரேட் குறவு. அதனால ஃபியூலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும். இதனால பஜாஜ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிஎன்ஜியோட மந்த்லி சேல்ஸை வந்து 40,000 மட்டும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளோட ஃப்ரீடம் 125 மந்த்லி சேல்ஸை 40,000 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க ஜனவரி 2025. இப்போ போன மந்தில் வந்து 2000 சிஎன்ஜி பைக் வந்து விற்றுருந்துச்சு. இந்த எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் அது 8000லேருந்து 9000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த மந்தில் வந்து அது வந்து 20,000 மட்டும் போகும்னு சொல்கிறாங்க. ஜான்வரிக்குள்ளே அது ஒரு மாதத்துக்கு வந்து ஜான்வரி மந்த் 2025 ஜான்வரி மந்தில் 40,000 மட்டும் பெர் மந்த் வந்து 40,000 வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் விற்கிற ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஷேரில் நான் வந்து கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோராட் ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 செஷனில் 22% கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் கேபிலேஷன் 64,000 கோடி தாண்டி போனது இப்போ 53,000 கோடிக்கு வந்திருக்கு. நான் ஏன் இதை சொன்னேன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சிஎன்ஜி 2-wheeler வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அதாவது விரைவில் ஷார்ட்லி லான்ச் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஃப்ரீடம் 125 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து விரைவில் இன்னும் 2 வெஹிக்கிள் லான்ச் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுல half of the மேனுஃபேக்சர் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க அந்த செக்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் 1 lakh மார்க் இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் சேல்ஸு 1 lakh மார்க் அது மேபி நெக்ஸ்ட் இயரில் டச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 1,00,000 வெஹிக்கிள் சேல் பண்ணுறது. ஜான்வரியில் 40,000 வந்து நாங்கள் சேல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்தில் அவங்க 1,00,000 சேல்ஸை வந்து டச் பண்ணுவாங்க பெர் மந்த்துக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பஜாஜோட சேத்தக் அது வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து 18% மார்க்கெட் ஷேருக்கு இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில். அவங்களுக்கு போட்டியாக இருக்கிறது டிவிஎஸ் மோட்டரோட அந்த ஐக்யூப். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோன்பேயில் வந்து அப்டேட்டு. ஃபோன்பேனா அந்த கூகுள் பேலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த ஃபோன்பே. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ மட்டுமே 74% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 197 கோடியாக இருக்குது. ஏன்னா சேம் ஃபினான்ஷியல் 23 வந்து 738 கோடி லாஸில் இருந்தது. இப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்காங்க. மோராட் வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட் ஓன் பண்ணுற கம்பெனி தான் அந்த ஃபோன்பே. இவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருக்காங்க. ரெவன்யூ 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5064 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஃபோன்பேயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸில் வந்து அப்டேட். ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன், கார்பன், அடுத்தது யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணி தான். இந்தியா என்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு சரியாக தெரில. மை கெஸ் வந்து 2070 வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இந்தியா ஓன் பண்ணுறது, கவர்மெண்ட் ஓன் பண்ணுறது. அதே மாதிரி தான் இவங்க வந்து என்ன கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து 2050 டச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக சரியாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதே மாதிரிப்பட்ட அந்த கேஸ் ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ கார்பன் எமிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, டச் பண்ணுறதுக்கு வேண்டி ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சரியான ஒரு ஏற்றம், 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. 632 ரூபா வரைக்கும் போனது. லாஸ்ட் க்ளோசிங் வந்து 622 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்டு வந்து அந்த பைபேக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பைபேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து பார்க்கும்போது 60% ப்ரீமியமில் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ப்ரீமியமில் இருக்குது. ஸோ அதனால அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 2023 செப்டம்பர் 14க்கு அப்புறம் இதான் சிங்கிள் டேயில் வந்து இந்த ஷேர் வந்து இவ்வளோ ரேஞ்சுக்கு மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பைபேக் அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டி ஷேரில் 0.72% சொல்லியிருக்காங்க. 6.65 லேக் ஆஃப் ஷேர் வந்து அவங்க பைபேக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பைபேக்குக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016 இவங்க வந்து பைபேக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6th பைபேக். ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 5 பைபேக் வந்து கொடுத்துருக்காங்க. 2016, 18, 19, 21, 23 லாஸ்ட் பைபேக் வந்து ஜூலை 21, 2023 பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பைபேக் வாங்குறாங்க. இது வந்து ஆர்த்தி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதாவது 6 ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43% வரைக்கும் அப்சைட் போகும்னு சொல்லி சில ப்ரோக்கரேஜஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது ஆயில் இந்தியா ஷேருக்கு வந்து 25% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. 855 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இந்தியா வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே 282% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து 682 ரூபா, அந்த ரேஞ்சிலேருந்து 855 ரூபா வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க ஆயில் இந்தியாவுக்கு. ஹெச்பிசிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 23% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கும் லாஸ்ட் 1 இயரில் 129% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் 500 ரூபா. பிபிசிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. 440 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசிக்கு 391 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. 23% மேலே போகும்னு சொல்கிறாங்க. சென்னை பெட்ரோலியத்துக்கு 43% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1450 ரூபா டார்கெட் ப்ரைஸு. ரிலையன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3540 ரூபா கொடுத்துருக்காங்க. 18% மேலே போக சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஓசிஎலுக்கு 24% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 215 ரூபா இருக்குது. பெட்ரோநெட் எல்என்ஜி இதுக்கு வந்து 12% வந்து டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 325 ரூபா பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் ரீசெண்டாக கொஞ்சம் மேலே போயிருந்துச்சு. இந்திரபிரசாதா கேஸுக்கு வந்து 5% டவுன் சைடு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 500 ரூபா வரைக்கும் டவுன் சைடு வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 600 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ் செக்யூரிட்டிஸ் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே டார்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் வந்து ரெடியூஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோர்ரெட் இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனோட கேரட் லைனில் வந்து அப்டேட். இதில் தான் கேரட் லைனில் வந்து 99% மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க டாட்டாவோட டைட்டனு. ஸோ கேரட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24க்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5% வந்து ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. 79 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3080 கோடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இந்த கேரட் லைன். மிதுன் ஷேஷெட்டி, ஸ்ரீனிவாச கோபாலன் இவங்களால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டு ரெவன்யூ, ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன் பார்த்தீங்கன்னா கேரட் லைனோட ஹோலி ஓன் சப்சிடியாரிட்டி இருக்குது. 27.18% ஆஃப் த ஸ்டேக்கை கேரட் லைனில் டைட்டன் வந்து 4621 கோடிக்கு அக்யூர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 99% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 17,000 கோடிக்கு ஆகஸ்ட் 2023 அக்யூர் பண்ணுறாங்க. அடுத்தது ரிமைனிங் இருந்த 0.36% ஆஃப் த ஸ்டேக்கை கேரட் லைனில் பார்த்தீங்கன்னா 60.02 கோடிக்கு வந்து டைட்டன் அக்யூர் பண்ணுறாங்க February 2024. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனோட சப்சிடி கேரட் லைன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.